கோவை மாவட்டத்தில் செங்கல் சூளைகளுக்காக லாரியாக மண் அள்ளப்படுவதால் வனவிலங்குகளின் வழித்தடங்கள் அழிந்து கொண்டே வருகின்றன. நீதிமன்ற உத்தரவையும் மீறி இயற்கை வளங்கள் அபகரிக்கப்படும் அவலம் நீடிக்கிறது. கோவை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ளது பேரூர். இந்த பகுதியில் பட்டா மற்றும் புறம்போக்கு நிலங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே மண்வளம் கொள்ளை போவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மண்வளம் கொள்ளையடிக்கப்படுவதன் காரணமாக யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் வழித்தடங்கள் அழிந்து அவை ஊருக்குள் நுழையும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இது பற்றி கற்பகம், சிவா உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மண் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்து இயந்திரங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. பெரிய பாதிப்பு என்னன்னா அந்த இட்டேரிகள் சொல்லுவோம். இட்டேரினா அந்த மலையிலேருந்து மழை வந்து அப்படியே தண்ணி ஓடிந்து எல்லா ஓடைக்கும் குளங்களை நிரப்போம். அதெல்லாம் செதஞ்சு போச்சு. அப்போ இந்த தண்ணி பூரா வெறுமே பூமிகளுக்கு போகுது. வயல் அந்த காட்டு தோட்டம்னு சொல்றோம் இல்லையா, அதுகளுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் பாதிப்பு அது. குட்டை குளம்பொட்டி நிரம்பவே இல்லை. தொண்டாமுத்தூர் சைடு எல்லாமே ட்ரை ஏரியா போயிடுச்சு. வளமானது ஒன்று. ரெண்டாவது, யானைகள் வந்து தண்ணி இல்லாதனால இந்த தண்ணியை தேடி யானை வரும். யானையும் நாங்களும் ஒன்னாதாங்க இருக்கிறோம். தினம் எங்க தோட்டத்துக்கும் யானை வருது. நாங்க பார்த்ததுலேயே தவிர நாங்க அது வர சமயத்தில் நாங்க வெளியில வரமாட்டோம். நாங்க வெளியில வர சமயத்தில் யானை வராது. எங்களுக்குள்ள எந்த ஒரு சொல்லும் கான்ஃபிளிக்டே கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, யானை தண்ணி குடிக்க வருது, குட்டையில தண்ணி இல்லை. அப்ப என்ன பண்ண, ஊருக்குள்ளார வருது. இந்த யானைகள் உள்ள நுழைவுக்கு முக்கியமான காரணம் இந்த மண் எடுக்கிறது தான். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் ஆய்வு செய்தார். மண் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வளையன்குட்டை பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் சுமார் 10 அடி ஆழத்திற்கும் 30 அடி நீளத்திற்கும் முறைகேடாக செம்மண் திருடப்பட்டிருப்பதாக ஆலாந்துறை VAO விக்னேஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் ஆலாந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இப்படி 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்ட பட்டா நிலங்களின் உரிமையாளர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புறம்போக்கு நிலத்தில் மண் வளத்தை திருடியவர்கள் யார் என்று தெரியாததால் குற்றவாளியின் பெயர் விடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்குகளில் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மண் அள்ளிய இயந்திரங்கள் மற்றும் லாரிகள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டா பூமியிலையும் கொடுத்துறாங்க. விவசாயிகளுக்கும் என்ன பண்றாங்க, விவசாயத்தில் லாபம் இல்லை, அவங்களையும் குறை சொல்லிருக்கு. அதனால ஏதோ கிடைக்கிற காசு கிடைக்கட்டுன்னு இத்தனை அளவு இருக்கு, இத்தனை மீட்டர் 3 மீட்டருக்கு மேல எடுக்கக்கூடாதுன்னு. ஆனா 3 மீட்டருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு தோண்டி பள்ளமாக்குறாங்க. அந்த பூமியில திருப்பி நாளைக்கு என்ன செய்ய முடியும், விவசாயமே செய்ய முடியாது. அது விவசாயிகளுக்கு தெரியறது இல்லை. அப்ப வர பணத்துக்கு ஆசைப்பட்டு விவசாயிகளும் தவறு இருக்கு. இப்ப 25 புறம்போக்கு லேண்ட்ல யாருமே கேட்கறதுக்கு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நேற்று கோர்ட்டு கவலை தெரிவிச்சு ஆத்திரப்பட்டு இருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்க வந்து காண அடிச்சிருக்கீங்கன்னு. எங்களுக்கும் அதான் பயமா இருக்கு. அந்த மலை இருக்கு, அதை தோண்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மேற்கு தொடர்ச்சி மலை திடீர்னு காணா போச்சுன்னா கோயம்புத்தூர் என்ன ஆகும்? வன விலங்குகளின் வழித்தடங்கள் அழிக்கப்படுவது குறித்து வன அலுவலர் ஜெயராஜிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எனினும் வன விலங்குகளின் பாதுகாப்பு குறித்து வன உயிரின ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது பற்றி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்ட போதும் அவர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் கிடைக்கப்பெறவில்லை. யானை வழித்தடம், ஓடை, விவசாய நிலம் என இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதனை அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.